வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எலுமிச்சம் பழம் குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம். இதில் உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, இரும்பு சத்தினுடைய பயன்களுமே எலும்பி ஜூஸில் இருக்குது. தினமும் நம்ம ஒரு டம்ளர், அதாவது ஒரு பழத்தை எலும்பி ஜூஸாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஒரு டம்ளர் எலும்பி ஜூஸின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து வெளியேறி அது நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ இதன் மூலமாக பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறையிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க, அதை குறைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்கன்னா தினமும் காலை வேளைகளில் எலுமிச்சை ஜூஸோட நீங்கள் மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா பசி கண்ட்ரோல் ஆகும். இதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் உங்கள் உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை எலுமிச்சை ஜூஸ் குறைத்து கொடுக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் எலுமிச்சை ஜூஸ் பருகி வரும்போது எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்திடும். அதாவது மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும். மூளை நரம்புகளையும் ரத்த ஓட்டம் அளவு சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். உடல் உறுப்புகளில் பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். ஸோ நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஒருவேளை உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்தால் தான் இதயத்திற்கு போதுமான அளவு ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக செல்லாது. ஏன்னா நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதாவது அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய உயர்தர ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் காரணம். தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக தொண்டை வலி ஏற்படுவதற்கு நுண்ணுயிர் தொற்றுகள் நமக்கு காரணம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம தொண்டையில் ஏற்பட்டிருக்கும். அதை கியூர் பண்ணுறதுக்கு உயர்தர கிருமி நாசினி நம்ம அங்கே செலுத்தணும். ஸோ எலுமிச்சை ஜூஸ் ஒரு உயர்தர கிருமி நாசினி. அதனால் அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு அதன் மூலமாக வாயு கொப்பளிப்பதன் மூலமாகவும் தொண்டைகள் அது படும்போது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸை கியூர் பண்ணிடும். அந்த கிருமிகளை அழிச்சிறதால தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கோளாறுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். ஸோ அந்த கிருமிகளும் அங்கே அழிஞ்சு போயிடும். நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது தொண்டையில் நிறுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் விழுங்குனீங்க அப்படின்னாலும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு சரியாயிடும். ரத்த கொதிப்பு குறையிறதுக்கு, அந்த மாதிரி நமக்கு மன அழுத்தம் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயனே அது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் நம்மளுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியை, சுறுசுறுப்பாக நம்மளை வைக்கும். அந்த ஓய்வளித்து மீண்டும் நம்மளை சுறுசுறுப்பாக்கிடும். எலுமிச்சை ஜூஸ் இதனால் மன அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்தும். நரம்புகள் வழியாக அதில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும் போது புத்துணர்ச்சியை சிதைத்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், இறுக்கங்கள், படபடக்கக்கூடிய தன்மை இது எதுவுமே நமக்கு இருக்காது. அதனால தான் ரத்த கொதிப்பை குறைச்சிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாக நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நீர் சத்தும் நார் சத்தும் குறைந்திருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வளமான அளவில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வெளியேறிடும். அதாவது நம்மளுடைய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நார் சத்து மூலமாக எலுமிச்சை ஜூஸ் நமக்கு வெளியேற்றப்படும். ஸோ கழிவுகள் வெளியேற்றுவதில் எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. வயிற்று வலி, வயிற்று பொறுமல் இதெல்லாமே எதுவுமே நமக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு, செரிமான மண்டலம் வலுவாகவே இருக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் உதவி புரியும். மூட்டு வலி குணமாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் நம்ம எலுமிச்சை ஜூஸ் பருகி விடும்போது அந்த யூரிக் அமிலத்தினுடைய தன்மை மூட்டுகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ குறைய ஆரம்பிக்கும் போது மூட்டு வலி தானாக சரியாயிடும். அதன் மூலமாக எலும்புகளை நம்ம மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் பலப்படுத்திக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸ்ட்ராங்கான ஒரு வலுவமைப்பு, ஒரு உடல் அமைப்பு, எலும்புகளுக்கு ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். pH அளவுகள் சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் முக்கிய பங்கு வகிக்குது.
உடல் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ பிஹெச் அளவுகளில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. பிஹெச் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். கல்லீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சிரும். இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விரைவில் தீர்வு காண முடியும். ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய நல்ல கொழுப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறது கல்லீரல் தான். அப்படிப்பட்ட கல்லீரலில் கெட்ட கொழுப்பும் தேங்கும், நச்சு கிருமிகளும் சேரும், கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும். அதை கியூர் பண்ணுறதுக்கு ஒரு உயர்தர கிருமி நாசினியாக அங்கே நம்ம செலுத்தணும். எலுமிச்சை ஜூஸ் செலுத்தணும்னா அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறிவிடும். கல்லீரல் மீண்டும் தன்னை தானே செல்களை வந்து புதுப்பிச்சு கொண்டு ஒரு புத்தம் புதிய உறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் தொடர்ந்து நீங்கள் அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குடல்களும் கழிவுகளும் ஒரே நேர்கோட்டில் அமையாத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். காலையில் மலம் கழிக்கிறதுக்கு நீங்கள் பாடுபடுவீங்க. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு நீர் சத்தும் நார் சத்தும் போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்குது. இது குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு நீக்கி மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உடனடியாக உங்களுக்கு நிவாரணத்தை வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அதாவது அந்த குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்படும். கழிவுகள் வெளியேற்றப்பட முடியாமல் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து ஆயிடும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள், முகப்பொருட்கள், தோல் சுருக்கங்கள் ஏற்படுதல், வயதான சரும தோற்றம் தென்படுதல், முகம் பொலிவிழுந்து காணப்படுதல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தையெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம் சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செல்களை எல்லாம் நீக்கி விடுறதால சருமம் வந்து இயல்பாகவே நமக்கு பளபளப்பாக பொலிவாக வந்து தென்பட ஆரம்பிக்கும். எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது. சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு விட்டமின் சி ஹெல்ப் பண்ணும். ஸோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸில் விட்டமின் சி இருக்கிறதால கோலோஜன் உற்பத்தி மேம்படும். அதனால் சருமம் எப்போதுமே புத்துணர்ச்சியாக சுருக்கங்கள் இல்லாத அந்த வயதான தோற்றத்தை தள்ளி போடக்கூடிய ஆற்றலோடு நமக்கு வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ். எலுமிச்சை ஜூஸில் உயர்தர ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுன்றதை பார்த்தோம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமிச்சை ஜூஸ் இருக்கிறதுல நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம இருப்போம். எலுமிச்சை ஜூஸ் நமக்கு ஏற்படக்கூடிய வாய் துர்நாற்றத்தை நமக்கு நீக்கி அந்த நுரையீரல் தொற்றுகளை வந்து நமக்கு குறைக்கும். சீரான சுவாசத்தை கொடுக்கும். அதாவது சுவாச மண்டலம் தன்னுடைய அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இயங்கணும் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா மூச்சு திணறல், ஆஸ்துமா, மூச்சு வந்து அதிகமாக மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் உங்களுக்கு கியூர் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்து நுரையீரல் ஏற்படக்கூடிய தொற்றுகளையும் குறைக்கிறதால அந்த சளி, இருமல், இந்த மாதிரி சாதாரணமான பிரச்சனைகளை சரியாயிடும். வாய் துர்நாற்றத்தையுமே நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கொள்ளலாம். எலுமிச்சை ஜூஸ் பருகும்போது சிறுநீரகத்தில் கற்கள் உங்களுக்கு உருவாக தடுக்கப்படும். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் உடனே நீங்கள் இந்த எலுமிச்சை ஜூஸ்லாம் எடுத்துட்டீங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றப்படும். சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா எலுமிச்சம்பழம் பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. இது மாதிரி உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு மருத்துவ நன்மைகளை எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கும். தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.